ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு தந்திரமான நரி வசித்து வந்தது. அது ஒரு நாள் தனது நண்பனான நீண்ட கழுத்துள்ள கொக்கை விருந்துக்கு அழைத்தது. கொக்கு மகிழ்ச்சியுடன் நரியின் அழைப்பை ஏற்றுக்கொண்டது. விருந்துக்கு வந்ததும் நரி தனது சமையலறையிலிருந்து வாசனை மிக்க சூப்பை எடுத்து வந்தது. ஆனால் நரி சூப்பை பரிமாறிய பாத்திரங்கள் எப்படி இருந்தன தெரியுமா? அவை தட்டையான அகலமான தட்டுகளாக இருந்தன. நரி தனது தட்டிலிருந்து சூப்பை எளிதாக நக்கிச் சாப்பிட்டது. ஆனால் கொக்கினால் அந்த தட்டிலிருந்து சூப்பை குடிக்க முடியவில்லை. அதன் நீண்ட மெல்லிய அலகால் சூப்பை தொடக்கூட முடியவில்லை. அது வெறும் அலகை மட்டும் தட்டில் முக்கிவிட்டு பசியுடன் பார்த்து கொண்டிருந்தது. நரி சிரித்துக்கொண்டே, "என்ன நண்பா, சூப் பிடிக்கவில்லையா? இன்னும் கொஞ்சம் வேண்டுமானால் சொல்லுங்கள்" என்று கேட்டது. கொக்குக்கு விஷயம் புரிந்தது. நரி தன்னை ஏமாற்ற நினைக்கிறது என்று தெரிந்து கொண்டது. ஆனால் அது கோபப்படாமல் அமைதியாக, "மிக்க நன்றி நண்பா, சூப் மிகவும் நன்றாக இருந்தது. நானும் உன்னை நாளை இரவு விருந்துக்கு அழைக்கிறேன். நீ அவசியம் வரவேண்டும்" என்று கூறிவிட்டு சென்றது. மறுநாள் நரி விருந்துக்காக கொக்கின் வீட்டுக்குச் சென்றது. கொக்கு மிகவும் சுவையான மீன்கறியை சமைத்து வைத்திருந்தது. கொக்கு மீன்கறியை பரிமாறிய பாத்திரங்கள் எப்படி இருந்தன தெரியுமா? அவை நீளமான குறுகிய கழுத்துள்ள ஜாடிகளாக இருந்தன. கொக்கு தனது நீண்ட அலகை ஜாடிப்புள் விட்டு எளிதாக மீன்கறியை சாப்பிட்டது. ஆனால் நரியால் ஜாடியின் குறுகிய கழுத்தினுள் தன் முகத்தை விட முடியவில்லை. ஜாடியை சுற்றி நக்கி பார்த்தது. ஆனால் ஒரு சொட்டு கறியை கூட சுவைக்க முடியவில்லை. அது பசியுடன் ஏமாற்றமடைந்து நின்றது. கொக்கு பரிவுடன், "என்ன நண்பா, கறி பிடிக்கவில்லையா? இன்னும் கொஞ்சம் வேண்டுமானால் சொல்லுங்கள்" என்று கேட்டது. நரிக்கு இப்போதுதான் தான் செய்த தவறு புரிந்தது. அது தலைகுனிந்து, "இல்லை நண்பா, கறி மிகவும் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்னால் சாப்பிட முடியவில்லை. என்னை தண்டிக்கவே நீ இப்படி செய்தாய் என தெரியும். நான் உனக்கு செய்த தவறுக்கு என்னை மன்னித்துவிடு" என்று கேட்டுக்கொண்டது. கொக்கு புன்னகைத்து, "நண்பா, உன் விருந்தில் நீ பயன்படுத்திய தட்டுகளால் நான் பட்ட கஷ்டம் இப்போது உனக்கு புரிந்திருக்கும். நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கும் திரும்பி வரும் என்பதை நினைவில் கொள்" என்று கூறி அன்றிலிருந்து இருவரும் ஒருவரை ஒருவர் மதிக்க கற்றுக்கொண்டனர். இந்த கதையின் நீதி, நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோமோ அதுவே நமக்கு திரும்பி வரும் என்றது, வினை நிதைத்தவன் வினை அறுப்பான் என்றது, மற்றவர்களை ஏமாற்றவோ அல்லது கேலி செய்யவோ கூடாது என்றதுமாகும்.